ஷேய் எப்பா, மானிட பிறவி முதல் ராஜ்யசபை நடந்தது ராம்நாடு ராமநாதபுரம். இது எல்லா டெல்லி வரைக்கும் கடவுள் தான் கொடுத்த கணக்கு. ஈஸ்வரன் பரம சிவன். ஏன்னா எல்லா உலக நாடே சிவன் கோயில் ஆலயம், சிவன் ஈஸ்வரன் ஆலயம், கடவுளுடைய லிங்கம் ஆலயம் எல்லா நாட்டிலையுமே இருக்குது, உலக நாடே இருக்குது. அப்போ கணக்கு ராஜ்யசபை நடந்த கணக்கு இவனுக்கு பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார ஆட்சியில் நாசம் பண்ணணுங்கிற வெறியில் வந்துட்டான். ஏன்னா வெளிநாட்டில் பூரா எல்லா இடத்துலையுமே மன்னராட்சியில் கணக்கில் எல்லாமே லிங்கத்தை ஏற்கனவே முதல் மன்னராட்சி கணக்கு இந்த கண்டாரவழியுமே வாங்கிட்டான் சத்தியவாக்கு. எல்லா இடத்துலையும் பூமியில் ஏன்னா மேப்பு பூரா மன்னன் ஈஸ்வரன் கையில் இருக்குது, உலக நாடு மேப்பே கையில் இருக்குது. இந்த கண்டாரவழியுமே படித்து மேப்பை போட்டு எல்லா இடத்துலையும் விமானத்தை மேலே விடவா கீழே கூடி பூமியில் விடவா பூரா பாலாக்கி வச்சுருக்கான். கேடுகட்ட ஊதிமனுங்க வேண்டாம். மானிட கண்டார ஒளிமனையில் உனக்கு விவசாயத்தில் அத்தனை விளைவுகள் இருக்குது, அத்தனை விளைவும் அழிச்சிட்டான். தமிழ்நாட்டில் நெல் மட்டும்தான்ப்பா விளையுது, காய்கறிகளாம் அழிச்சிட்டான். தமிழ்நாட்டில் காய்கறியே கிடையாது, எல்லாம் நெல் தான் இப்போ விளையுது. அது நெல் மட்டும் விளையுது. மற்றது இடம் பூரா உள்ள மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் பூரா 2ஆம் நம்பராக விட்டு பூமி பூரா ரசாயனத்தில் விட்டான். இப்போ தான் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த கணக்கை பார்த்து பூமியில் என்ன அழிச்சிருக்கான், என்ன ரசாயனத்தை விட்டுருக்கான், இதெல்லாம் தமிழ்நாடு எடுக்கலையா, ஊடாளப்பட்ட மாதிரி எடுக்கலை, இதெல்லாம் பூரா இந்த பேய பூரா லட்ச கோடி அந்த வழக்கு தான் உள்ளே ஓடுது. நீதிமன்றம் கோர்ட்டில் பூமியில் பூரா ரசாயனத்தை விட்ட கணக்கு வரலையா, அதுதான் பூமி எரிச்சல். அப்போ பனிக்கட்டி அவனே பேதான். டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் பனிக்கட்டி மலை உருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணி கடல்லேருந்து மேலே எவ்வும். அப்போ பூமியில் பூரா ரசாயனத்தை விட்டு உலக நாடே பாழாக்கிட்டான். ஏன்னா மும்பை, குஜராத்து, ஆந்திரா, கர்நாடகா இங்கிட்டு ஜவுளி தயாரிக்கிற குஜராத்து, ஜவுளி தயாரிக்கிற பூரா ஜெய்ப்பூர் பூரா இந்த கண்டாரவழியுமே பூரா பாழாக்கி வச்சுருக்கான். எங்கே பார்த்தாலும் லோடாக பேலாக தயாரித்து பூரா ரசாயனத்தை பூரா கெமிக்கல் ஆல்கால் பூரா உள்ளே போயிடுச்சு. பனிக்கட்டி உள்ளே இருக்கிற பனிக்கட்டி உருவ ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் அவன் பாடத்தை படிக்கான் நீதிபதியை பூரா. அப்போ இந்த கெமிக்கல் ஆல்கால் உள்ளே போனால் அப்போ பனிக்கட்டி உருகின உடனே கடல் தண்ணி சீற்றங்கள் கூடும். அப்போ சீற்றங்கள் கூடையில் கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் உள்ளே ஏறும். அதுதான் கணக்கு முற்றுப்புள்ளி. இப்போ கடல் கொந்தளிப்பு இப்போ பனிக்கட்டி உருவ ஆரம்பிச்சிருச்சுப்பா. இப்போ உருகி சூடு வெப்பத்தை இறக்கி இவன் தன் வினை தன்னே மண்ணை அள்ளி போட்டுட்டான். அரசியல் கேடுகட்ட ஊதிமானுங்க உள்ளே அழிக்கான். கரு நாக்கை கடிச்சிக்கிட்டு அழிக்கானப்பா. வானரப்பட குடுக்கிற குடுப்பியலே கண்டார ஒளிமை தமிழ்நாட்டுக்கார போய் நல்லா காட்டுக்கோடா. பூமியில் 2ஆம் நம்பர் ஓட்டி உன் பொண்டாட்டிய அப்படி விளக்கி அப்படி இங்கிட்டு விளக்கி கையை உள்ளே ஓட்டி நீ நக்குத அப்படியே புடுக்கில் குண்டியில் சூடு வச்சு போடுவான். யமதர்மம் கணக்கு புரிஞ்சிக்கோ. பூமி பலாக்க கொடுக்கல 3 வேளைக்கு ஒரு நாளைக்கு திங்க, பூமியில் விளையிறதான் திங்க. இல்லைனா நீங்கள் கக்கூசு கட்டி வச்சு திங்கலாடா முட்டா கேடு கட்ட குயிமாடா போட்டாச்சுடா கணக்கு. விருதா படிப்பு கல்வியால் தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் ஜெய்ப்பூர்லாம் அளவுக்கு மீறி தயாரித்து பூரா ரசாயனத்தை பூரா ஈரோடில் அதுக்கு மேலே தயாரித்து பவானி ஆற்றுலேருந்து கடலுக்கு போகுது. கண்டார ஓலிமை ஒரு அளவு இல்லாமல் முட்டா கேடு கட்ட உரிமை ஒரு உருப்படி அவனுக்கு ஆடை மூடுறது கரெக்டாக 8 மாதம் 1 வருஷம் ஆண்டு காலம் கூட உழைக்கும். அதை தக்க வச்சுக்கிட்டு போங்கடா. கண்டார ஒளிமனை பூமி அழிக்காடா. எப்போ பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பெண் ஆண் வீட்டில் பார்த்தா காலை 2ஐயும் பிளந்து நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஆடைகள் பெண் ஆணும். அட கேடுகட்ட உயிமக்களா பூரா பாழாக்கி வச்சுட்டேடா. டெல்லியில் உட்காந்துட்டேன்ப்பா ஆதார கார்டில் குட்டுப்பில். இப்போ பாரு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூட்டுறா, நீதிமன்றத்தை பூட்டுறா. ஆதார கார்டு எடுறா, வெளியே செக் பண்ணுறா, தூக்கி உள்ளே போடுறா. ஐயா போட்டார் கடவுள் கணக்கு போட்டார். இப்போ அப்படி தான் கணக்கு வரப்போகுது. இப்போ தான் கோல்மா சிரிக்குமா அரசியல்வாதியா அப்படியே வித்தோட்டமாக நடு ரோட்டில் கம்பி பழுக்க வச்சு தேய்ச்சி எழுத்து விடணும். முக்கால்